ஆமா, மக்களுடைய அன்புல தான் நம்ம மாறி மாறி வந்துட்டு இருக்கோம். ஆரைக்குளத்துக்கு நம்ம வில்லுக்கா வரோம், பெத்த தாய் வீட்டுக்கு விருந்துக்கு வந்த மாதிரி. சில ஊருக்கு வில்லுப்பாட்டுக்கு போகும்போது எங்களுக்கு பிடிக்கல, அடுத்த வருஷம் நாங்க அட்வான்ஸ் வேற பக்கம் வாங்கிட்டேன்னு சொல்லிடுவோம். கட் பண்ணிடுவான். ஆனா நம்ம அரைக்குளமா ஊர்ல என்னாச்சு? வேற பக்கம் வில்லு வாங்கியிருந்தாலும் அங்க வேற பக்கம் ஆளை அனுப்பிட்டு நாங்க கரெக்டா வந்துருந்தோம். இப்படித்தான் நடக்கு 23 வருஷமா. எல்லா மக்களுடைய அன்பு அரவணைப்பு தான். என் தம்பிலாம் பிறக்கல. ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷம் முன்னெல்லாம் சரி, இப்ப முன்னாடி நம்ம பிள்ளை எல்லாம் பாரு, சின்ன பிள்ளைய போறா பெரிய பிள்ளையாயி அவங்க கீழே ஒரு குழந்தை இருக்கு. ஆமா ஆமா, அந்த பிள்ளைங்களா சரி, பெருமாள் கோயில்ல அம்மன் கோயில் கொடை விழாவுக்கு பாத்தீங்கன்னா ஆமா, எல்லாமே இப்ப கல்யாணம் முடிஞ்சு வேற ஒரு ஊருக்கு போயிட்டு இருந்த பிள்ளைங்களா. அப்பா, ஆனாலும் அங்க இருந்து வந்து இங்க உள்ள சின்ன பிள்ளைங்களுக்கு ஆட்டம் பாட்டம் சொல்லி கொடுத்து அந்த நேரத்து ஒரு நிகழ்ச்சி நடந்து பாத்தியா, சூப்பரா இருந்தது. ஆடல் பாடல், சின்ன பிள்ளைங்க ஆட்டம் பாட்டம். அப்பா, இதெல்லாம் 15 வருஷத்துக்கு முன்னால 20 வருஷத்துக்கு முன்னால நடந்துட்டு தான் இருக்கு. கருப்பசாமி ஆடி வந்தாரு பாக்கணும். பெருமாள் கோயிலுக்கு பின்னால ஸ்டேஜ் போட்டு அப்பா, நம்ம அனுஷியா, நம்ம பாப்பா, சரி, இன்னும் உள்ள சின்ன பிள்ளை எல்லாம் சேர்ந்து அப்படி ஒவ்வொருக்க சொல்லி கொடுத்து அந்த ஆட்டம் பாட்டம்லாம் அவ்வளவு கலகலப்பா இருக்கு. அடி அப்பா, அதை இன்னும் தொடர்ந்து கொண்டு இருக்குது பாத்தியா. ஆமா, நம்ம வெளியூர் போனாலும் சரி, இன்னைக்கு மத்தியானம் இன்னைக்கு எல்லாத்துக்குமே ரசனா கொடுத்தது ரசனா நம்ம ஜான்சி அக்காளுடைய குடும்பத்தின் சார்பாக. அப்படியா? உளப்பாரி எடுத்து வந்தவங்களுக்கு எல்லாருமே தாகப்படி தீர்ப்பதற்கு கண்டிப்பா ரசனா. இப்ப அன்னதானம் நடந்துட்டு இருக்கு பாத்தியா. ஆமா, இந்த அன்னதானம் வந்து சரி, வாங்க வாங்க. சபாஸ். இப்ப நம்ம கோயில்ல ஆமா தினம் தினம் அன்னதானம் நடந்து கொண்டிருக்கு பாத்தியா. இருக்குது பாத்தியா. இந்த அன்னதானம் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு குடும்பத்தின் சார்பாக தான். அப்படியா? சரி. அப்படி இந்த ஆரைக்குளம் மாநகரத்துல ஆமா நம்ம கிட்டத்தட்ட 20 வருஷமா வில்லுப்பாட்டு வந்துட்டு இருக்கிறோம். அப்ப அன்புக்கும் பாசத்துக்கும் குறைவா? அடே அப்பா. அடுத்தால நமக்கு அன்பளிப்பாக பரிசளித்த யாரு? மாவனா அன்பழகன். சரி, மாவண்ணா அன்பழகன் அவர்கள். மாவண்ணா அன்பழகன் அவர்கள் வாங்க, வணக்கம். பால்கனி சபாஸ். அன்பழகன், சரி, பால்கனி இவர்களின் மகள் அகிலா, அசோகன் மகன் மகேந்திரன், சரி, நிர்யா. ஆமா, உலகளந்த நாயகி அம்மையா யாரு? ஆண்டவன் சிவபெருமான். ஆமா, அந்த கைலாச பர்வதத்திலே படியிழக்க வரக்கூடிய வேளையிலே என்ன ஈரேழு உலகமெல்லாம் படியிழக்க சென்ற ஆண்டவன் சிவபெருமான் ஆதிபராசக்தி எப்படி பார்வதி பகவான் படியிழக்க போகும்போது ஒரு சில வார்த்தைகளை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறாள் அம்மா? ஆண்டவா பகவானே, என்ன பார்வதி, பகவான் காலையில படியிழக்க போனவர் சாயந்தரம் தான் வருவார். எப்போதும் அப்படித்தான் வருவார். சரி, பகவானே பரம்பொருளே பகவானே, என்னம்மா இந்த உலகத்துல இந்த பார்வதியோட அழகான பெண்ணை எங்கேயாவது நீங்க பார்த்தது உண்டா? இந்த உலகத்துல கேட்டது உண்டா அப்படின்னு சொன்ன உடனே சரி, ஆதிபராசக்தி அம்மை பார்வதாதேவி சொன்னார்களா. பார்வதி அம்மா என்ன சொல்கிறேன்? உடனே பகவான் பார்த்தார், அம்மா பார்வதி, சரி, நான் 7 உலகமெல்லாம் படியிழக்க போயிருக்கேன், எல்லா உயிருக்கும் படி இழக்கிறேன். ஆனா உன்ன போல அழகு பண்ண எங்கேயுமே பார்க்கலாமா, நான் உலகத்திலேயே பார்க்கலாமா. கட்டின மனைவி இந்த வார்த்தையை கேட்டா என்ன பதில் சொல்ல முடியும்? ஒரு ஆம்பளை என்னதான் பதில் சொல்ல முடியும்? என்னை விட அழகான பெண்ணை எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா ஐயான்னு கேட்டா நம்ம என்ன சொல்ல முடியும்? என் வீட்டுக்காரெல்லாம் கேட்கான்னு வைங்க. பார்த்தேன்னு சொன்னா வருத்தப்படுவா. பார்க்கலன்னு சொன்னா அங்க பார்த்தேன் இங்க பார்த்தேன் அப்படின்னு சொன்னு வச்சுங்களேன், சரி, வருத்தப்படுவா. ஆமா, அதோட பார்க்கலன்னு சொல்லிட்டா பிரச்சனை இல்ல, எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு ஆண்டவன் சிவபெருமான் சொன்னாராய். சரி, ஏமா பார்வதி, ஆமா, உன்னை விட அழகு பண்ணி இந்த உலகத்திலேயே நான் பார்க்கல அப்படி என்று சொன்ன உடனே பாருங்க, எப்படி அந்த வார்த்தை காதில கேட்ட அம்மா பார்வதா தேவியாகப்பட்டவள் சந்தோஷம் கொள்ளுகிறாள். அப்பா, சரி, ஆனந்தம் கொள்கிறாள். ஆதி வராசக்தி அம்மா பார்வதா தேவியானவள் அம்மா மகிழ்ச்சியோடு இருக்கிறாள். அப்படி இருக்கும்போது அங்க யாரு வரா? பகவானும் பார்வதியும் சந்தோஷமா இருக்கும்போது அங்க யாரு? உலகமெல்லாம் சுத்தி வரக்கூடிய நாரத மகரிஷி வருகிறார். நல்ல மனுஷன் இப்பதான் வராரு. நாரதர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? எப்படிப்பட்டவர்? இங்க கேட்டு அங்க சொல்லுவார், அங்க கேட்டு இங்க சொல்லுவார். ஒரு வீட்டுல இருக்கதை இன்னொரு வீட்டுல போய் சொல்லுவார். 3 வீட்டை 6 வீடு ஆக்குவார். சண்டை எடுத்து விட்டுருவார். வாழைப்பத்துல ஊசி இறக்குவார். அப்பேற்பட்ட நாரத மகரிஷி ஆகப்பட்டவர் வருகிறார். சரி, எப்படி வருவாராம் பாருங்க. எப்படி? நாராயணா நமோ நாராயணா 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 நமோ நாராயணா நாராயணா நமோ நாராயணா நாராயணா நமோ நாராயணா
அப்படியே பாருங்க மாயக்கண்ணனை அழைத்துக் கொண்டு நாராயணா நாராயணா என்று சொல்லி ஆமா அப்படியே அழைத்தக்கூடிய வேளையில ஆமா என்னாச்சு சரி ஆதி பராசக்தி அம்மை அப்படியே பாருங்க ஆமா இருக்கும்போது நாரதர் சொன்னாரா என்ன சொன்னார் எம்மா பார்வதியம்மா ஓ ஓ உங்களை விட அழகான பெண்கள் ஒன்றல்ல இரண்டல்ல நல்லா கேளுங்க அந்த நாகலோகத்திலே அட்டகாலி 8 பேர்கள் பிறந்திருக்கிறார் பாருங்க எப்படி அந்த முத்தாரம்மா அழக போல உலகத்திலே யாரும் இல்லை பத்திரகாளி அழக போலே பாரு உலகில் யாரும் இல்லை அப்படி என்று சொன்ன உடனே சரி அந்த வார்த்தையை காதுல கேட்டு ஆதி பராசக்தி அம்மையாகப்பட்ட இந்த உமையவளோ ஆமா ஆமோ அண்ணனை அழைத்தால் மாயக்கண்ணனை அண்ணனை நினைக்கிறார் சரி பச்சமால் மாயக்கண்ணன் கோபாலக்கண்ணனை அழைக்கிறாள் அண்ணனை நினைத்தார் என் அம்மா பார்வதா தேவியானவள் எப்படி அப்படியே அண்ணன் அழைத்த உடனே மாயக்கண்ணன் எப்படி வருகிறார் அவர் எப்படி வருகிறார் அப்படியே கைலாசத்துக்கு வருகிறார் வந்து கொண்டே இருக்கிறார் எப்படி வரம் பாருங்க எப்படி அம்மா தங்கே ஏரே பார்வதிய 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 தமையனை அழைத்ததென்ன ஏ தங்கையரே பார்வதிய 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 அழைத்ததென்ன அழைத்ததென்ன மங்கையரே பார்வதிய 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 ஏ அம்மா பார்வதா தேவி அம்மா ஆமா பார்வதியை அழைத்தார் ஆண்டவன் சிவபெருமான் அப்படியே அழைத்தார் அப்படி அழைத்த உடனே சரி கோபாலக்கண்ணன் கைலாசத்துக்கு வருகிறார் இதோ வந்து கொண்டு இருக்கிறார் அம்மா பார்வதி ஆமா அண்ணனை அழைத்த வரத்தை சொல்லம்மா சீக்கிரமா சொல்லம்மா அண்ணா என்னம்மா இந்த கைலாசத்துல நான் தான் அழகு என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருக்கிறேன் அப்புறம் என்னாச்சு ஆனா என்னை விட அழகான பெண்கள் நாகலோகத்திலே இருக்கிறார்களா என்ன நாகலோகத்தில் இருக்கிறார்களா ஆமா சரி அக்கா தங்கையர்கள் 8 பேர்கள் பிறந்திருக்கிறார்கள் ஆமாமோ அண்ணா மாயக்கண்ணா எப்படி அந்த 8 பேர்களையும் நான் இப்பொழுது அழைத்து வர வேண்டும் கண்ணாலே நான் பார்க்க வேண்டும் சரி அப்படி என்று அம்மையாகப்பட்ட இந்த பார்வதா தேவி சொன்ன உடனே கோபாலக்கண்ணன் அப்படியே அங்க கைலாசத்திலிருந்து புறப்பட்டு எங்க வராரு இப்ப எங்க வருகிறாரு நாகலோக சீமைக்கு வருகிறார் இப்ப அப்படி வந்து கொண்டே இருக்கிறார் சரி அந்த நாகலோக சீமைக்கு வரக்கூடிய வேளையில எப்படி வராரு எப்படி வர்றாரு வயதான பண்டார கிழவனை போல வேஷம் போட்டு வராரு ஒரு தாத்தா மாதிரி சொருபத்துல வராரு ஏன் தெரியுமா எதுக்கு நாகலோகத்துல அக்கா தங்கச்சி 8 பேர்கள் பிறந்திருக்கிறார்கள் 8 பேர் பிறந்திருக்கிற அம்மா 8 பேர்களுமே பருவ பெண்ணாகி விட்டார்கள் ஆமா அக்கா தங்கை 8 பேர்களுமே அப்படி விளையாடி கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார் அல்லவா அப்படின்னா நம்ம வயதான சொர்பத்தை எடுத்து போக வேண்டும் என்று சொல்லி சரி எப்படிப்பட்ட சொர்பத்தை எடுத்து வராரு பாருங்கண்ணா எப்படி என்ன 90 10 சென்ற 10 சென்ற 90 10 சென்ற 10 சென்ற துவண்டதொரு கிழவனை போ கிழவனை போ 400 10 சென்ற 10 சென்ற அரைத்ததொரு கிழவனை போ கிழவனை போ 500 10 சென்ற 10 சென்ற பழுத்ததொரு கிழவனை போ கிழவனை போ அவன் தள்ளாடி தடிகள் ஒன்றி தடிகள் ஒன்றி நானே மெல்ல வாராரே வாராரே அப்படி பழுத்ததொரு கிழவனை போ கிழவனை போ வாராரே எம்பெருமா என் பெருமா தள்ளாடி தடிகள் ஓடி பழுத்த பண்டார கிழவனை போல வேஷம் போட்டு வருகிறார் அப்படியே வந்து கொண்டிருக்கிறார் ஆமையா சரி ஐயா ஆமா பண்டார கிழவனை போல பழுத்த பழத்தை போல வைக்கிறார் அப்படியே ஒரு சொருபத்திலே வருகிறார் நாகலோக பட்டணத்திலே அக்கா தங்கை 8 பேர்களுமாக எப்படி என் தாயாகப்பட்ட முத்தாரம்மா முத்தாரம்மா சந்தனமாரி அம்மா என் பத்திரகாளி அம்மா அக்காதங்க 8 பேரு ஆமா சரி 8 அம்மன்மார்களும் அங்கே நாகலோகத்துல விளையாடி கொண்டிருக்கிறாங்க விளையாடி கொண்டிருக்கிறார் என்ன விளையாட்டு 8 பெண் பிள்ளைங்க சேர்ந்தா என்ன விளையாடுவாங்க அம்மாளுக்கு என்ன விளையாட்டு பிடிக்கும் அதாவதுன்னு ஒரு 7 8 பசங்க சேர்ந்தாங்கன்னா கபடி விளையாடுவாங்க இல்ல கிரிக்கெட் அடிப்பாங்க ஆமா சபாஸ்
8 பெண் பிள்ளைங்க சேர்ந்தால் என்ன விளையாட்டு விளையாடுவாங்க தெரியுமா? என்ன விளையாட்டு? அன்னைக்கு அம்மா நாகலோகத்துல எல்லா தாய்மாரும் கும்மி அடிக்க போய்தான். ஆமா. இன்னைக்கு அம்மன் கோயில் எங்க கோயில் கூட இருந்தாலும் சரி. அங்க வந்து எல்லா தாய்மார்களும் கும்மி அடிச்சு குழவு போடுறாங்க. அதுதான் கும்மி அடிக்கிறது. இந்த கும்மி அப்பல அடிச்சாங்க பார்த்தீங்களா? ஆமா. அந்த கும்மி பாட்டு வந்து அன்னைக்கு நாகலோகப்பட்டினத்துல சரி. அந்த நாகராஜனுக்கு நாகக்கண்ணிக்கு பிறந்த பிள்ளைகள் அட்டகாளி 8 பேர்கள். தாயாகப்பட்ட முத்தாரம்மா, உச்சிமாகாளி, பத்ரகாளி அம்மா, ஆமாம்மா. இவங்கெல்லாம் அன்னைக்கு கும்மி அடிக்க போய்தான். நல்லா கேளுங்க. இன்னைக்கு எல்லா தாய்மார்களும் இப்படி கும்மி அடிக்கிறாங்க எல்லா கோயில்லையுமே. ஆமா, இதான் கும்மி அடிக்கிறாங்க. சரி. அண்ணே செல்வகுமாரனை விட்டு கிளம்பிட்டாரு. அப்படியாக இருக்கக்கூடிய வேளையில எப்படி 8 அம்மன்மார்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள். இந்த அருமையான வேளையில வேளையிலே நமக்கு அன்பளிப்பாக பரிசளிக்க வேண்டும் என்று சொல்லி ஓடி. நன்னாதீனம் தன்னானே தனை தன்ன நன்னாதீனம் தன்னானே நன்னாதீதம் தன்னானே தன்னந்தான் நன்னாதீதம் தன்னானே. கொட்டுங்கம்மா கும்மி கொட்டுங்கம்மா எம்மா வளையல் கூழுங்க கொட்டுங்கம்மா. கொட்டுங்கம்மா கும்மி கொட்டுங்கம்மா உங்க வளையல் கொழுங்க கொட்டுங்கம்மா. கும்மி அடிவன கும்மி அடிக்க வரல எல்லாரும் அப்படி சரியாவே அடிக்கல. ஆமா. தூக்கம் வரும்னு அடிச்சிருவான். இன்னும் 1 மணி நேரம் விட்டா எல்லாரும் தூக்கம் வந்துடும். வாங்க எல்லா தாய்மார்களும் வாங்க. அண்ணா ஏலி டிவிக்காரண்ண வாங்க, ஒரு ரவுண்டு கும்மி பாட்டை ஜம்முன்னு எடுங்க, எடுத்து யூடியூப்ல போட்டு விடுங்க. வாங்க குழந்தைகள் தாய்மார்கள் எல்லாரும் வாங்க. அவதான் ஃபர்ஸ்ட்ல வரான். அப்பல வந்து நம்ம தங்கம்மைக்கு சூறை கொடுத்துட்டு வந்தோம் பத்தில. ஆமா. அப்ப மொத்தமே 5 நிமிஷம் தான் கும்மி அடிச்சோம். கும்மி அடிக்க டைம். நீங்க தினம் படி இழக்க போறேன்னு சொல்றீங்களா ஐயா? ஆமா. நீங்க படி இழக்க போய் விட்டு வரும்போது பரிகிற போது என்னை விட அழகான பெண்ணை எங்கேயாவது பார்த்தது உண்டா? இதுவரை பார்த்தது உண்டா? சரி. அப்படி என்று சொல்லி அம்மா பார்வதி எப்படி ஆண்டவன் பகவானிடத்துல சொல்லுகிறாள் பாருங்க. எப்படி சொல்கிறாள்? பகவானே பரம்பொருளே, ஆமா, ஈசனே சிவபெருமானே, பெருமானே, என்னை விட அழகான பெண்ணை நீங்க எங்கேயாவது பார்த்தது உண்டா என்று சொல்லி பார்வதாதேவி அம்மா சொல்லுகிறாள். பார்வதி கேட்கிறாள். அவள் எப்படி கேட்கிறா பாருங்க. எப்படி பகவானே பரம்பொருளே 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 பகவானே பரம்பொருளே 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 பார்வதியால் வார்த்தைகளோ வார்த்தைகளோ பார்வதியால் வார்த்தைகளோ பகவானே பரம்பொருளே பரம்பொருளே பார்வதியால் வார்த்தைகளோ வார்த்தைகளோ பார்வதியால் வார்த்தைகளோ வார்த்தைகளோ. ஆண்டவனே பகவானே 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 ஆண்டவனே பகவானே 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 என்னுடைய வார்த்தைகளோ வார்த்தைகளோ என்னுடைய வார்த்தைகளோ ஆண்டவனே பகவானே 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 அடியாளோட வார்த்தைகளோ வார்த்தைகளோ அடியாளோட வார்த்தைகளோ வார்த்தைகளோ. அப்படி ஆதி பராசக்தி அம்மை பார்வதா தேவி அம்மாள் ஆமா. ஆண்டவனை பார்த்து சொல்லுகிறாள். பகவான் படியிழக்க போகும்போது என்ன சொல்கிறாள்? ஐயா பகவானே பரம்பொருளே, ஆமா ஆமா. உலகமெல்லாம் படியிழக்க போறீங்க அல்லவா? சரி. நீங்கள் படியிழக்க போய்விட்டு வரும்போது இந்த பார்வதா தேவியை விட அழகான பெண்ணை எங்கேயாவது பார்த்தது உண்டா? இதுவரை பார்த்தது உண்டா? அப்படியாக கேட்கும்போது எப்படி அருமையான வேளையில ஆமா, நமக்கு அன்பளிப்பு பாட்டு சூப்பர். பாட்டு அடிச்சதோட சாமியானால தான் அதிகம். அப்பா, மலைப்பாரி எடுக்கவே சாமி வந்துட்டு முளைப்பாரி எடுத்தது சாமி வராமலே ஆனால பாக்கல நீ. அப்பா, அது யாரு? ஏகப்பட்டவர். அப்படியா? நம்ம சாமி வந்த ஆட்கள் ஒரு சிலவர்கள், சரி. சாமி வராமலே என்ஜாய் பண்ண ஆட்கள் ஒரு சிலவர்கள். ஆமா. மலைப்பாரி எடுத்துருக்கலாம் பரிசு. நம்ம கொடையை அடுத்த வருஷம் வர மறக்க முடியாது. எல்லாமே நாங்க யாழி டிவில எடுத்து வச்சிருக்கோம், யூடியூப் சேனல். ஆமா, நாளைக்கே நாங்க போட்டு விட்டுருவோம். இப்பவுமே போட்டாச்சு. அடுத்த வருஷம் வரை நம்ம பாத்துக்கலாம். அதானே? ஆமா. எத்தனை வருஷம் பாத்துக்கலாம்? எத்தனை வருஷம் கழிச்சாலும் பாத்துக்கலாம். 100 வருஷம் தானே பாத்துக்கலாம். 2026ல நம்ம என்ன எப்படி நடந்துச்சு கூட சரி எல்லாம் பாத்துக்கலாம். ராஜா, இதுல என்ன விஷயம் தெரியுமா? இல்லையா? மலைப்பாரி எடுத்து அத்தனை பேருக்கும் பரிசு. அப்படியா? பரிசு கொடுத்தவர் அன்பழக அண்ணன். சபாஸ். என்ன கொடுத்தாங்க தெரியுமா? எங்க அக்கா சாமி கொண்டாடி. சரி. சாமி ஆடுதவள நம்ம அக்கா. ஆமா. முளைப்பாரி போட்டவங்களுக்கு பிரைஸ் கொடுத்தவள எனக்கு தந்தியாக்கா. அப்படியா? சவுண்ட் கீழே போடா. சரி. முளைப்பாரி எடுத்தவங்களுக்கு பரிசு கொடுத்தீங்களா? வாளி. எனக்கு ஒரு கைதா தரலாம்ல.
எல்லாருக்கும் பிளாஸ்டிக் வாளி. ஆ, ஆ. ஆனா இன்னொரு விஷயம், என்ன முளைப்பாரி எடுக்க ஆளுக்கு பரிசு இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா சரி நான் ஒரு ஐடியா பண்ணிருப்பேன். இல்லையா நான் ஒரு முளைப்பாரி எடுத்திருப்பேன், என் வீட்டுக்காரி ஒரு முளைப்பாரி எடுக்க சொல்லியிருப்பேன். அப்படியா 2 பக்கெட் கிடைக்கும்ல, பழைய வந்து அடுத்த வருஷம் எடுத்துருவோம். இப்ப என்ன உள்ள இருந்து வெளியே எடுத்துருங்க அவ்வளவுதானே. அவ்வளவுதான் அவ்வளவுதான். ஆக இது யாரு? ஏப்பா சின்ன பொண்ணு சபாஸ். அப்படியாக ஆமா முளைப்பாரி போட்டவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த பரிசு கொடுத்தவங்க வந்து சரி. நம்ம கோயில் அம்மன் கோயில் சாமி கொண்டாடி. ஓ சாமி கொண்டாடி. ஆமா அப்படி சொல்லுங்க. அவங்க தான் அந்த அன்பளிப்பு கொடுத்தாங்க எல்லாத்துக்கும். சரி. இல்லையா ஆமா நமக்கு ஹெவியா அன்பளிப்பு தருவாங்க. மொத்தமா கிடைக்கும். ஆமா அதை மொத்தமா அள்ளிட்டு போனோம். ஆக பாருங்க, எப்படி? இப்படியே அந்த கைலாசத்திலே பகவானும் பார்வதியும். ஆமா என்ன நமக்கு தான் புழுகுதா எல்லாத்துக்கும் புழுகுதா? ஆமா ஒழுங்குனா மழை வரும். ஐயா அந்தோணி சில்வாய்ஸ் வைங்க, சில்வாய்ஸ். ஆக அவனை ஒண்ணும் ஓட மாட்டேங்குது. ஆமா அந்தோணி வெள்ளடி கூட்ட வேண்டியதான். ஐயா சரி. கைலாசத்திலே அம்மா பார்வதி தேவி ஆண்டவனை பார்த்து சொன்னாளா, என்ன சொன்னாள் அம்மா? பகவானுக்கு படி இழப்புதான் பகவானுக்கு வேலை. சரி. அப்படி படி இழக்க போகும்போது ஆமா ஆதி பராசக்தி